செவ்வாய் தோஷை இருக்கிறவங்க அதே செவ்வாய் தோஷை இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எந்த ஜோதிடர்களா இருந்தாலும் மத்த கிரகத்துக்கு விட செவ்வாய் கிரகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. விவாகத்துக்கு ஆண் பெண் ஜாதகத்தை பார்க்கும் போதே செவ்வாய் கிரகம் எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. ஏன்னா செவ்வாய் கிரகத்தை வச்சு அவங்க உடல்ல ஓடக்கூடிய ரத்த ஓட்ட வரைக்கும் சொல்ல முடியும். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க மனசும் உடலும் வலிமையா இருக்கா, இப்படி எல்லாத்தையுமே செவ்வாய் கிரகத்தை வச்சு துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தருடைய ஜாதகத்துல கடக ராசியில் நீச்சம் லக்னத்தில் இருந்து 8, 12ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கிற தோஷம் இருந்துச்சுன்னா அது செவ்வாய் தோஷம். நீங்க என்னதான் செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணாலும் அந்த செவ்வாயுடைய தாக்கம் கொஞ்சமா இருக்கதான் செய்யும். அதனால தான் இன்னொரு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கே மனம் முடிக்க சொல்லுவாங்க. இதனால அந்த கிரகத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்ல, குழந்தை பாக்கியம் தரக்கூடிய குரு, ஆயுளை தரக்கூடிய சனி பகவான், இப்படி எல்லாத்துக்குமே நெகட்டிவ் பிளஸ் நெகட்டிவ் இஸ் ஈக்வல் டு பாசிட்டிவ். மனம் முடிக்க போற ஆண் பெண் 2 பேருக்கும் ஒரே தோஷம் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளோட தாக்கம் கம்மியா இருக்கும். செவ்வாயுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா அதுக்குள்ள ஜப ஹோமங்கள் பண்ணி நம்ம தப்பிச்சுக்கலாம். இதை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்க செவ்வாய்னு கமெண்ட் பண்ணுங்க.